பிரியமானவர்களே, விரும்புவதை பெறும் நீதிமான் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நாம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கன் எனக்கு தீங்கு வருமோ, செல்வம் குறையுமோ, ஆபத்து நேரிடுமோ, பழி வந்து சேருமோ, மரணம் நிகழுமோ என்றெல்லாம் பயப்பட்டு நடுங்கி திரிகிறான். அவனுக்கு உலக இயல்பு படியும் சில எச்சரிப்புகளாகவும் பயப்படும் காரியங்களாகவும் வந்து நேரிடும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களுக்கு இவை பற்றி பயம் இல்லை. அவர்கள் தேவன் தங்களது சிறந்த பாதுகாவலரும் பராமரிப்பாளரும் என்பதை அறிந்துள்ளனர். நீதிமான் விரும்பும் காரியம் கிடைக்கும், ஏனெனில் தேவன் விரும்பும்படி கேட்கிறார்கள். அவரது இதய ஆவல்களையும் அறியும் ஞானமுள்ள அவர்கள் அவரிடம் கேட்க வேண்டியதை கேட்டு நிறைவாக பெற்றுக்கொள்கின்றனர். சாலமோனின் ஞானத்துக்கான ஜபமும் அன்னாளின் குழந்தைக்கான ஜபமும் இத்தகையானது. இதை 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்திலும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலும் அவை தேவையானவையும் தகுந்த நேரத்தில் கேட்கப்பட்டவையுமாக இருந்தன. பல நேரங்களில் விசுவாசிகள் கேட்டதை அடையாததன் ரகசியம் என்ன? தேவையற்றதை தேவையற்ற நேரத்தில் கேட்கிறார்கள் என்பதே. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பல நேரங்களில் விசுவாசிகளாக கர்த்தரிடத்தில் நின்று கேட்கிற எந்த ஒரு காரியமும் அது கிடைக்காத போகிறது என்ன என்ற ரகசியத்தை அறிந்து கொள்வது நல்லது. ஏன் என்று சொன்னால், தேவையற்றதை தேவையற்ற நேரத்தில் கேட்கிறதே அதன் ரகசியம். அங்கே கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிற எந்த காரியமும் அது தேவ சித்தமானதா, தேவன் அதை நமக்கு தருவது அது தகுதியானதா, நாம் அதை பெற்றுக்கொள்கிற காரியங்கள் தேவனுக்குரியவைகளாக இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. யோவான் 14வது வசனத்தில் சொல்கிறது, என் நாமத்தின் மித்தம் எதை கேட்டாலும் அதை நான் அருள்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எதை வேண்டுமென்றாலும் நான் தருகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதற்காக தேவையற்ற காரியத்தெல்லாம் நாம் கேட்டு அதனால அதை பெற முடியாமல் நாம் தவிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் அகற்றிவிட்டு, என் நாமத்தினாலும் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு 13வது வசனத்தில் சொல்லுகிற பதில், பிதா மகிமைப்படும்படி குமார் மூலமாக நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பிதா மகிமைப்படும்படி குமாரன் மூலமாக கேட்கிற தேவ சித்தத்துக்குரிய தேவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தைரியமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிறவர்களாய் காணப்படுவதே விரும்புவதை பெறுகிற நீதிமானுடைய நோக்கமாக இருக்கும். ஆகவே நீதிமான் பெறுகிற காரியம் அது தேவன் எந்த காரியத்தை நமக்கு தர அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரோ அதை கேட்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை இந்த கால வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கும் முன் நாம் எப்போதும் பொறுமையாக அதை சற்று ஆராய்ந்து அதை நம்முடைய சிந்தையில் வைத்து தேவன் நோக்கத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.